முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அவையில் பேசிய ராகுல் காந்தி, நாட்டின் கல்வி முறையை RSS முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒப்படைத்த தாவேக அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அரசுக்கு மிக பெரும் வருவாயை ஈட்டித் தரும் டாஸ்மாக் மதுக்கடைகளை தாவேக அரசு விரைவில் தனியாருக்கு தாரை வார்க்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 23 ஆண்டுகளுக்கு பிறகு டாஸ்மாக் மதுக்கடைகள் மீண்டும் தனியார் கைகளுக்கு செல்ல இருப்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மேகதாது அணை விவகாரத்தில் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணாக கூடுதல் நீரை பயன்படுத்த கர்நாடக அரசு முயன்றிருப்பதை மத்திய நீர்வள ஆணையத்தின் கடிதம் அம்பலப்படுத்தியுள்ளது. தீவனங்களின் விலை உயர்வால் மாடுகளுக்கு தேவையான உணவளிக்க முடியாமல் அதனை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கால்நடை விவசாயிகள். அது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.